ஆமா நீ 10ஆம் கிளாஸ் படிச்சியானே தெரியல, சர்டிபிகேட்டை பார்த்தாலே தெரியும். காலேஜ் முடிச்சிட்டேன்பா. அப்படியா? காலேஜ்ல படிக்க தேவையே கிடையாது. அறவே படத்துக்கு போகணுமா? ப்ரொஃபசர் நடத்தி கவனிச்சாலே போதும். அப்படியா? ஆமா, இங்க ப்ரொஃபசர் வேணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்துல பாத்துக்கிட்டோம்னா பாடம் படிக்க ஆசிரியரை பார்க்க மாணவர்கள் தான் திண்ணை பள்ளிக்கு போனோம். அவரை வந்து என்ன சொல்லுவாங்க? குலகுரு என்று சொல்லுவார்கள். அந்த குலகுரு தான் என்ன செய்வாருன்னா மாணாக்கமார்களுக்கு புறாமே பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. மாணாக்கமார்களுக்கு ஆசிரியர் பாடம் எடுத்த காரணத்தினால ஆசிரியருக்கு தேவையான பணிவிடைகளை கூட யாரு செஞ்சு கொடுக்கணும்? மாணாக்கமார்கள் செய்து கொடுக்கணும். அவருக்கு புழுங்கினாலும் காட்சி வீசணும், கைகால் வலிக்கனாலும் அமுக்கணும். இதெல்லாம் பண்றதுதான் ஒரு மாணவருடைய வேலை. அது மலையேறி போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படி கிடையாது. நோட்டை எடுன்னு சொல்ல முடியல. அவன் கிளாஸ்ல 64 பேர் முன்ன உட்கார்ந்து இருப்பான். அவன் எழுதுன்னு சொல்லிட்டோம்னா அவன் மூஞ்ச பார்த்துட்டோம் வைங்க, ஒரு பையன் பென்சிலும் எடுக்க மாட்டான், பேனாவும் எடுக்க மாட்டான். என்ன செய்ய? அப்படி அவன் மீறி நீ பெண்ணை எடுத்து பென்சிலா இருந்தா அறுவாளை எடுத்து முடிவி காட்டணும். நான் நீ எழுதவே வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே இன்னைக்கு மாணவர்கள் பங்கெடுத்து இருக்கான். காலையில போகும்போது பச்சை போட்டுக்கிட்ட இறக்கி விட்டுருவேன், அரசியல் நின்றுட்டு முடிச்சுட்டு இருக்கு. என்ன அப்படி இருக்கும் பொழுது அந்தனமா ஜோலையில அந்தனமா முனிவர் அட்டகாலி 8 பேர்களுக்கும் 5 நல்ல வயதிலே அறிவு பாடங்களை புகட்ட வேண்டும் என்று இன்னைக்கு நோட்டு இருக்கு. அன்னைக்கு நோட்டெல்லாம் கிடையாது. என்ன போய் எடுக்க போறாரு? ஆயாத பழையதில கண்ணீர் பனை குறுக்கெடுத்தார், ஈனாத பழையதில இளம் பனை குறுக்கெடுத்தார், அண்டேரியா 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 ஓலை ஒன்று ஓலை ஒன்று ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார் வகையுடனே கொண்டு வந்தார் அமனே சுகனே அறிகிரி கொண்டை வேந்தன் அறிந்து கொண்டானா அன்னையும் பிதா என்று தெரிந்து கொண்டானா. ஆமா, அன்னையும் பிதா என்று தெரிந்து கொண்டானா. 64 கலை காணியம் படித்து கொண்டானா. 64 கலை காணியம் படித்து அறியாத பாடம் இல்லை.